ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை வைத்திருப்பாங்க. நம்ம வீட்டில் தினம்தோறும் நாம் எல்லோருமே கடைபிடிக்கப்படும் ஒரு விஷயந்தான் தீபம் ஏற்றுவது. தினமும் மாலை 6 மணி ஆகிவிட்டது, விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி தீப்பெட்டியால் விளக்கினை ஏற்றி வைத்தால் மட்டும் போதுமா? விளக்கு ஏற்றுவது என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய கடமையாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுற விஷயத்தையும் செய்யக்கூடாது. விளக்கேற்றுவது என்பது பார்த்திங்கன்னா ஆத்ம திருப்தியோடு இறைவனுக்காக செய்யப்படும் வழிபாடாக தான் இருக்க வேண்டும். நம்மில் சில பேர் இதை கடமையாக தான் செய்து வருகின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நேரமின்மை, அவசரம், வேலைகளுக்கு இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதையும் ஒரு கடமையாக செய்துவிட்டு போயிருந்தோம். பெரிய பெரிய வழிபாட்டு முறைகளும் நம்மால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி தீபம் ஏற்றுவதன் மூலம் அதன் பயனை நம்ம முழுமையாக அடைய முடியும். அதனால் தீபம் ஏற்றும் பொழுதும் சரி, தீபத்தை குளிர்விக்கும் பொழுதும் சரி, இப்படி பல விஷயங்கள் தீபத்தை பற்றி அறியாத பல விஷய தகவல்களை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம நிறைய தீபம் ஏற்றுறத பதிவுகளை போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பல இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்ல போனோம். இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது தான் உங்களுக்கு அதற்குண்டான பலன்களும் விரைவாக கிடைக்கும். அந்த தீபத்தில் உள்ள ஒளிச்சுடர் உங்களுக்கு தெரியும்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச முடியும். நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது தான் அந்த தீபச்சுடரில் உள்ள அந்த ஒளியோடு நம்ம என்ன கேள்விகள் கேட்குறோமோ அதற்கு அந்த தீபச்சுடரில் உள்ள ஒளியானது நமக்கு பதில் சொல்லும். அது எப்படி அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்னென்ன வழிமுறைகள் என்பதை பற்றி நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் தீபம் ஏற்றினாலுமே முதலில் நம் தீபத்தை ஏற்றும் பொழுது ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி என்ற மந்திரத்தை கூறிவிட்ட பின்பு தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த மந்திரம் தீப தேவதைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது. தீபத்தை குளிர வைக்கும் பொழுதும் ஓம் சாந்த சொருபினியே நமக, ஓம் சாந்த சொருபினியே நமக, இந்த 2 மந்திரத்தையும் தீபம் ஏற்றும் பொழுதும் சரி, தீபத்தை குளிர்விக்கும் பொழுதும் சரி, இதை முறைப்படி கூறி நம்ம தீபம் ஏற்றுவது தான் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். முடிந்தவரை ஒரு பூவால் விளக்கை குளிர வைப்பது நல்ல பலனை தரும். பூவால் பார்த்திங்கன்னா புஷ்பம், நம்ம விளக்கு எல்லா சாமிக்கும் பார்த்திங்கன்னா பூ போட்டுட்டு விளக்கை குளிர் வைப்பதற்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து அதில் மெதுவாக அந்த தீபத்தை குளிர் வைப்பது தான் மிகவும் நல்லது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை குச்சி இல்லைன்னா வெள்ளி குச்சி கிடைக்கும். வெள்ளி குச்சி பார்த்திங்கன்னா கடையில் உங்களுக்கு தகுந்தாப்போ வாங்கி அதை லைட்டாக அந்த தீபத்தினுடைய திரி இருக்குல்ல, அதை மெதுவாக தீபத்திற்கு அந்த விளக்கிற்கு உள்ளே மெதுவாக தள்ளும் பொழுது அப்படியே மெதுவாக குளிரும். இப்படி செய்வதும் உத்தமம். அம்மனுக்கு பெரிய பூஜை செய்பவர்கள் எல்லாம் பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து சிலம்பு அடித்து உடுக்கை அடித்து வரம் கேட்பார்கள். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தீபமானது அசைந்து பூசாரிகளுக்கு பதில் சொல்லும். பலர் இதை பார்த்துருப்போம், நிறைய கோவில்களில் இதை நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும். தீபத்தில் எரியும் சுடர் அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுமா? நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கும் பார்த்திங்கன்னா இந்த சக்தியை நம்ம உருகேற்றி நம்ம கேள்விகள் கேட்கும் பொழுது கட்டாயம் பதில் சொல்லும். ஏன்னா கோவில்களில் பார்த்திங்கன்னா அதற்கென்ற வாத்தியங்கள், மணியோசை, அது மட்டும் இல்லாமல் முறைப்படியான அந்த பூஜை முறை, இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இறைவனை குடிகொண்டு நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கு இறைவனானப்பட்டவர் வந்து இறங்கி பதில் சொல்வார் அந்த தீபத்தின் மூலமாக. இது கோவில்களில் நடக்கிற ஒரு விஷயம். இதே வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய விளக்கு கிடையாது, விக்கிரகங்கள் கிடையாது. நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு அகல் விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ தான் ஏற்றுவோம். அதில் எப்படி இறைவனை நம்ம கொண்டு வரணும், அதில் எப்படி நம்ம இறைவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது தினம்தோறும் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் அந்த மஞ்சள் நிறத்தையும் அதற்கு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா திரியில நீல நிறத்தையும் நன்றாக பார்த்து உணர்ந்து சக்தியையும் சிவனையும் மனதார நினைத்து உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகளை அந்த தீப ஒளியிடம் கேட்டாலே போதும். நம்பிக்கையோடு நீங்கள் அந்த தீபத்தை பார்க்கணும். மேலே அதை சிவப்பு வடிப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அனல் பார்த்திங்கன்னா
சக்தியின் உருவமாகவும், கீழே அந்த நீல கலரில் இருக்கக்கூடிய திரி பக்கத்தில் எரியக்கூடிய அந்த ஒளி பார்த்தீங்கன்னா சிவனின் ரூபமாக நீங்கள் பார்த்து அந்த தீபத்தை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் அந்த தீப ஒளியிடம் கேட்டாலே போதும். உண்மையாக மனதார தீபத்தை ஏற்றி கேள்வியை கேட்டு பாருங்க. உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கான நிச்சயம் அந்த பதில், அந்த சந்தேகங்களுக்கான பதில் அந்த தெய்வமானது பதில் சொல்லும். அதாவது இறைவனிடம் நல்ல காரியங்களுக்கு சம்மதம் கேட்பது போல கேட்டு தான் பாருங்கள், நிச்சயமாக பலன் இருக்கும். நம்பிக்கை இருப்பவர்கள் கட்டாயம் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் முழு நம்பிக்கை இருக்கணும். கடமைக்குன்னு விளக்கேற்றக்கூடாது. முழு பயபக்தியோடு குளிச்சுட்டு, எப்படி நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், நம்மளை எப்படி அலங்காரம் பண்ணிட்டு போவோம், அதாவது நீட்டாக போகணும்னு விரும்புவோம்ல, அந்த மாதிரி பூஜை அறையில் இறைவனை நம்ம தரிசிக்கிறோம்னா அந்த மாதிரி நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டு போகும் பொழுது தான் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். ஏனோ தானோன்னு விளக்கேற்றி வைத்து விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது, இல்லை வெளியே எங்கிட்ட ஓடிடக்கூடாது. அந்த நேரத்தில் இறைவர்கள் நம்ம தக்க வைத்து கொள்ளணும்னா நம்ம வீட்டிற்குள்ளே இருந்து தான் ஆக வேண்டும். இப்போ இறைவனிடம் உங்களுக்கு இருக்கும் நல்ல காரியங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்தபடி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சக்தியின் ரூபமாக மேலே தெரியக்கூடிய மஞ்சளையும் சிவத்தின் ரூபமாக அந்த நீல நிறத்தையும் பார்த்து ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனை நினைத்து கொண்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த விளக்கில் உள்ள ஒளியானது உங்களுக்கு அசைந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக, தீபத்தை ஏற்றிய பின்பு தீபத்திற்கு நேர் எதிராக நின்று இறைவனை வழிபடக்கூடாது. தீபமானது கிழக்கு நோக்கி இருக்கும். நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்தவாறு நின்று இறைவனை வழிபடுவது நல்ல பலனை தரும். என்றைக்குமே நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் சரி, விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த கடவுளுக்கு எதிர்த்தாப்புல நின்று யாருமே வணங்கக்கூடாது. சைடில் ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, 2 சைடில் நின்று தான் எல்லாருமே வணங்குவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் நிற்பாங்க. அவங்களுக்கு சொல்வது, பூஜை பாத்திரங்கள், விளக்கு இவைகளை சுத்தம் செய்வதற்கும் செயற்கையான பொடிகளை உபயோகிக்க வேண்டாம். அதாவது கடைகளில் கிடைக்கும் அந்த பொடிகளில் உபயோகிக்காதீங்க. முடிந்தவரை சாம்பல், உமி, தவிடு, சீயக்காய் இப்படிப்பட்ட பொருட்களில் சுத்தம் செய்வது நல்லது. இதுதான் இயற்கையான முறை. தீபம் ஏற்ற இரட்டை திரி தான் பயன்படுத்த வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். இரட்டை திரியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது சமமாக இருக்க வேண்டும். ஒரு திரி ஏறியும் இன்னொன்று இறங்கியும் இருந்தால் அது ஒரு தவறான விஷயம். 2 திரியும் சமமாக இருக்கான்னு பார்த்து அதை ஒன்றாக நன்றாக முறித்து கொண்டு அதற்கப்புறம் தீபம் ஏற்ற நம்ம பயன்படுத்த வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குளித்து முடித்து விட்டு அவசர அவசரமாக ஈர உடம்புடன் ஈரத்துணியுடன் தீபம் ஏற்றக்கூடாது. ஆண்கள் கட்டாயம் ஈரத்துண்டை கட்டிக்கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் ஒரு தவறான விஷயம். பெரும்பாலான ஆண்கள் இந்த தவறை செய்தது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் கண்டிப்பாக 5 நாட்கள் தீபம் ஏற்றக்கூடாது. முடிந்தால் 7 நாட்கள் வரை தீபம் ஏற்றாமல் இருப்பது நல்ல பலனை தரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் நேரத்தினை மாற்றி மாற்றி ஏற்றுவார்கள். அதாவது மாலை வேளையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றினால் தினம்தோறும் அதே சமயத்தில் தீபம் ஏற்ற பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் முதல் நாள் நீங்கள் தீபம் ஏற்றிய சமயத்திலேயே அடுத்த நாளும் தேவதைகள் நம் வீட்டிற்கு வருகை தருவார்கள். தீபம் ஏற்றி அந்த நேரத்தில் அவர்களை அழைக்காவிட்டால் நம் வீட்டிற்கு வராமல் சென்று விடுவார்கள் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதனால் அந்த டயத்தை நீங்கள் கீப்பப் பண்ணணும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த டயத்துக்குள்ளே உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம அந்த வேலைக்கு அந்த நேரத்தில் போனால் தான் சரிவர அந்த வேலைகளை செய்ய முடியும். இல்லைனா அதற்கென்று பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக போயிட்டோம்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் தாமதமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ 9 மணிக்கு போய் செய்யக்கூடிய வேலையை 10 மணிக்கு போகிறோம்னா நம்ம வேலைலாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேருந்து பெண்டிங் ஆகிடும். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு இரவு நேரத்தில் லேட் ஆகிடும். அதே போல் தான் இறைவனுடைய அந்த பரிகார பூஜைகள் எதையும் நம்ம தினம்தோறும் செய்து கொண்டு வரோம்னா அந்த டயத்தையும் நம்ம கீப்பப் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி ஏற்றுறோம்னா நம்மளுடைய அந்த வேண்டுதல்கள், அதாவது அது நடக்கக்கூடிய அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி மாறிடும். அதனால் அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பரிகாரத்திற்காக நீங்கள் விளக்கேற்றுதீங்கன்னா தினமும் அதை ஏற்றிக்கொண்டே வாருங்கள். ஒரு நாள் உங்களுக்கு தாமதமாக தெரியாமல் ஏதோ ஒரு அவசரத்தில் நீங்கள் மறந்துட்டாலும் சரி, அதை டெய்லி ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனால் நமக்கு தெரியாது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதனால் அதை மறந்துடக்கூடாது. தினமும் அதை செய்து கொண்டு வாருங்க. இல்லைன்னா நம்மளுடைய வேண்டுதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகிவிடும். உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கில் முகம் தேய்ந்திருந்தாலும், முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் தயவு செய்து அந்த விளக்கினை மாற்றிவிட்டு புதிய விளக்கினை தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும். உங்கள் வீட்டில்
சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிற சமயத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு சத்தம் இருக்கின்ற சமயத்திலேயோ விளக்கேற்றாமல் இருப்பது நல்லது. ஏன்னா விளக்கேற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடுவது, பக்கத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் இருப்பது, அதெல்லாம் நம்ம கேட்பது நமக்கு கெடுதல் தான். ஏன்னா தெய்வத்தை அழைத்து கொண்டே நம்ம ஆபாச வார்த்தைகளில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது அந்த தெய்வ கடாட்சத்தை வீட்டில் இருக்க விடாது. அதனால் விளக்கேற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் கோவப்பட்டுக்கிட்டு மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடாது. அது வீட்டில் எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. தீபம் ஏற்று அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் அந்த சண்டையோட ஞாபகத்தில் ஏற்றுவீங்க. உங்களுக்கு அந்த தீபம் ஏற்றுவதற்கான பலனும் கிடைக்காது, பூஜை செய்தும் ஒரு புண்ணியமும் கிடைக்காமல் போய்விடும். இது எதற்காக என்றால் நம் வாயிலிருந்து வரப்படும் அந்த கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள் தோன்றும். அந்த சமயத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அது பழித்துவிடும் என்றும் கூறுவார்கள். இது உண்மைக்கும் கூட. கோபத்தில் நம்ம பேசும் அந்த பேச்சுக்கு ஆயுசு இல்லை, நிச்சயம் ஆபத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் பூஜை செய்கின்ற நேரத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் ஈடுபாடு செய்யாதீங்க. விளக்கேற்றும் பொழுது இந்த ஆத்ம ஞானத்தோடு முழு பக்தியோடு விளக்கேற்றுங்க. உங்களுடைய நல்ல ஒரு குறைகள், இந்த விஷயம் எப்போ எனக்கு தீரும் நடக்கும் அப்படின்னு அந்த இறைவன் முன்னாடி, அந்த தீபத்தின் முன்னாடி வடக்கு பார்த்து அமர்ந்து மனதார வேண்டிக்கிட்டு கேட்டு பாருங்கள். கட்டாயம் இந்த விளக்கானது அசைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேல் சொன்ன மாதிரியும் தீபம் ஏற்றும்போது சரிவர ஏற்றி வாருங்கள், விரைவிலேயே நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.